சமூகம் எதிர்நோக்குகின்ற எல்லா சிக்கல்களுக்குமே அரசியல்வாதியை நோக்கி சொட்டு விரல் நீட்டுகின்ற ஒரு மனப்பாங்கு தொடர்ச்சியாக வளர்ச்சியடைந்து வருகின்றது. அரசியல்வாதிகள் என்போர் வானத்திலிருந்து குதிப்பவர்கள் அல்ல, சமூகத்திலிருந்து தான் உருவாகின்றவர்கள். சமூகம் எப்படியாக இருக்கின்றதோ அதனுடைய பிரதிபலிப்பாகத்தான் அரசியல்வாதிகள் இருப்பார்கள். சமூகத்தில் இருக்கக்கூடிய கல்விசார் அமைப்புகள், நட்பு ரீதியான அமைப்புகள், சமூகம் சார்ந்த அமைப்புகள், மத நம்பிக்கை சார்ந்த அமைப்புகள் எப்படியாக இருக்கின்றன என்ற கேள்வியை கேட்டுக்கொள்ள வேண்டிய தருணம் இதுவாகும். ஏனென்றால் அப்படியான நட்பு ரீதியான வருவாயை நோக்கியே இல்லாத அமைப்புகளிலே கூட சலசலப்புகளும் தலைமை போட்டியும் விட்டு கொடுப்பின்மையும் தொடர்ச்சியாக வளர்ச்சியடைந்து வருகின்றது. இப்படியான சூழலிலே அரசியல்வாதிகள் தன்னலம் கருதாது அறம் சார்ந்து செயற்படுவார்கள் என்று எப்படி எதிர்பார்க்க முடியும்?